வணக்கம் சொந்தங்களே. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சுங்க. ஒரு தர்பூசணி வந்து வலுக்கட்டாயமாக வாங்கி தர்பூசணி தாங்க, இரவில் தர்பூசணி வேட்டை சாப்பிட போகிறோம். மாதிரியே இந்த நைட் நேரத்தில் தர்பூசணி தேவையா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? கத்தி இல்லாமல் கையில் உடச்சி சாப்பிட போகிறாங்க. சரி, வாசனையாக இருக்கே. இது மேலே பார்த்தீங்கன்னா சோலார் லைட்டு. இது வந்து என்னென்னா ஒரு கிரிக்கெட்டு டஃப் கோட்டுங்க. சோலார் லைட்டு சென்சாருங்க. ஆள் வந்தால் தான் எரியும், இல்லைன்னா எரியாது. அனைவரும் இது சாப்பிடும் மாதிரி சாப்பிடுங்க. எப்படி இருக்குது இந்த இரவு நேரத்தில் வந்து தர்பூசணி வந்து கையால் உடைச்சி அதை வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லுங்கள் மாரி அவர்களே. இனிப்பே இல்லை. இனிப்பே இல்லையா? இது நல்லா இருக்குங்க. இனிப்பு இல்லையா? அது மட்டும் தான் நல்லா இருக்குது. கொஞ்சம் நம்ம இதை சாப்பிடுவோம். கேமரா ஆஃப் பண்ணா காலி பண்ணிட்டு. நல்லா தானே, இனிப்பாக தானே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு தூரத்தில் எங்கிட்டுமே வீடு கிடையாது. அங்கே லைட் எரியறதெல்லாம் வந்து சோலார் லைட்டுங்க. பார்த்தீங்களா, கையை தூக்குனா லைட் எரியுது. வீடியோவில் கேட்டேன். ஒன்றுங்க சொல்ல மாதிரி ரிவ்யூ பண்ண மாதிரி தர்பூசணியா நிறைய வேறு மாதிரி கேட்டுருப்பீங்க. தர்பூசணி ரிவ்யூ சொல்லுங்கள் மாதிரி. பேவா இன்னும் பேங்கிறேன். கொட்டை போய் மாட்டிக்கிட்டான். எதுக்கு இப்படி எடுக்கிறேன்னு எனக்கும் தெரியல. சொல்லு மாறி, ஏதாவது பேசு மாதிரி, மக்கள் வெறியாயிருவாங்க. அப்புறம் மாறி உன்னுடைய பேச்சுக்காக இங்கே மக்கள் வந்து விறுவிறுப்பாக ரொம்பவும் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது. விஜயா நீங்கள் சொல்லுங்கள். விஜயா அது கொடுத்தாலும் சாப்பிட்றதான். எது கொடுத்தாலும் சாப்பிட்றதான். என்னை விட்டுருங்கப்பா. தர்பூசணியின் சுவை எப்படி இருக்குது சொல்லுங்க மாறி. என்னையா கேட்குறா? அவனை கேளு. மாறி தான் பேச்சாளருங்க, சொல்ல மாட்டேறாங்க. களி சொல்கிற மாதிரி என்ன ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் தர்பூசணி கூட. உடைக்கம்ல. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். தர்பூசணி தான் ஜெயிச்சுது இப்போ. ஆமாங்க, நீ வெம்பி போனது வரைக்கும் உடைக்க முடியல. வீடியோவில் வேறு வெம்பி போச்சுன்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்கு, நல்லா சீனிமா இருக்குது. ஆமாம் ஆமாம், செம்மையாக இருக்கும். அது விதையே அவ்வளவா இல்லை அவனு. இந்த தர்பூசணியுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸுங்க, 20 ரூபாய். 30 ரூபா சொன்னாங்க. அப்புறம் வந்து வியாபாரம் கூடலனோன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு அதுவும் இல்லாமல் அவர், அதனால் சரி 20 ரூபாய்க்கு எடுத்துங்கப்பா அப்படின்னாரு. சரின்ட்டு எடுத்து வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த விவசாய பொருட்கள்லாம் வந்து பேரம் பேசாமல் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா வந்து ரசாயன கலந்த கூல்ட்ரிங்க்ஸு, கலரு அதெல்லாம் வந்து சொன்ன ரேட்டு 1 ரூபா கூட குறைக்காமல் அப்படியே வாங்கி சாப்பிட்றீங்க. அது உடலுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் உடலுக்கு ரொம்பவும் நல்லது, ஆரோக்கியம் இல்லை இருக்கிறத வந்து பேரம் பேசி சாப்பிட்றீங்க. விவசாயிகள்கிட்ட என்னங்க பேரம் பேசுகிறீங்க? அது உழைப்பை பற்றி உங்களுக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய படங்கள், ஷார்ட் ஃபிலிம்னு நிறைய பேர் அந்த கருத்தான இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி விவசாய பொருட்கள் எதுவுமே பேரம் பேசாமல் சாப்பிடுங்க. நம்ம வந்து எப்படின்னா அவங்க சொன்ன விலையோட வந்து 10 ரூபா 5 ரூபா கூட தான் கொடுக்கணுமே தவிர வந்து குறைச்சி வந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க. மாறி இங்கிட்டு திரும்ப மாதிரி உங்கள் திருமுகத்தை எங்கே காமிங்கள். இவரை வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் வந்து அடிக்கடி வருவாப்பில். அந்த பொத்தல் கட்டை முறையை பயன்படுத்துறது எப்படி, அதை வந்து எப்படி செயல்படுத்துறது அப்படின்லாம் காமிச்சிருப்பாப்ப. இவர் வந்து இந்த கோலம் போடுற வீடியோவில் வந்துருப்பாப்புல. இவர் பேர் வந்து விஜய்ங்க. நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் தெரியுமோ. நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னா எங்கள் 3 பேர்த்த ஒன்றா தான் நீங்கள் வச்சு பார்க்க முடியும், தனித்தனியாக பார்க்க முடியாது. சொல்லு மாதிரி. பாரு மூஞ்சி கேமரா வீடியோ எப்படி ஒன்று வருதுன்னு நான் பார்த்துக்கிறேன்.
பகலில் நான் தான் மாற்றிடுவேல செல்லுக்கு செல்லு. எப்படி செல்லுக்கு செல்லு இது இருக்கா சரி நியர்பை சாரு நியர்பை சாரு ஆ ம் நல்லா தாங்க இருக்கு. விஜய் கேமரா செம்மையாக இருக்கு விஜய் உன் சொல்லு. ஃபோட்டோ எடுத்து போய் நல்லாயிருக்கும். ம் ம் இது பார்த்தீங்கன்னா செயற்கை புல்லு மேட்டு. ம் ம் போட்டவா ம் சரி மக்களே, வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நுங்கு இளநீர் தர்பூசணி போன்ற இயற்கை சார்ந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கிறத வந்து வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துங்க. வீடியோ எடுக்க மாட்டேன். அடுத்தது ம் பாரு போயிடுச்சா ம் 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 ஏ சாப்பிட முடியாதுண்ணே. உடஞ்சி ஒரு ஆள் கையெல்லாம் உட மாதிரி அங்கே ஒரு ரவுண்டு போட்டு கபடி விளாடுவோம் சில நேரம். ம் கபடியா விளாடுவோமா? விளையாடுவாங்க. சரி வா. ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? கபடியே தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு இந்த உட மாதிரி. சரிங்க மக்களே, இது எதுவும் பேசாமல் இருக்கிறனால நீங்கள் கடுப்பாயிருவீங்க. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லு மாதிரி, உனக்கு தெரிஞ்ச திருக்குறள் மாதிரி சொல்லு மாதிரி. திருக்குறள் ம் அப்படின்னா திருக்குறள்னா என்னன்னு கேட்குறேன். என்ன மாதிரி நம்ம வந்து தமிழ் மாதிரி, தமிழர்கள் மாதிரி, தமிழர்கள் ஆங்கிலத்துக்கு என்ன 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முச்சங்கம் மலர்த்து முக்கோடி நீளிதிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் மூடியாக முடிவு வாரியே. இல்லை எந்த புக்கில் படிச்சது? வெம்பி போச்சு. நம்பிச்சேன். ம் வீடு இந்த கூட எடுக்காதான்ட்டு நாட்டோட சொன்னிக்கணும். நுங்கு திங்கிற டீசெண்டாக அதெல்லாம். அப்புறம் எல்லோரும் தர்பூசணி அப்படி தான் சாப்பிடுவாங்க. சரிங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த காணொலி வந்து முடிச்சுக்குவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க. டூ கேல எடுக்க வேண்டியது தானே.